ஓ சரி சரி. காட்டுங்க காட்டுங்க அன்பு. ஆனந்தி காட்டுங்க. என்ன இத்தனை வருஷமா இதே இடியாப்பத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு மாதிரி டேஸ்ட் எப்பவும் இருந்ததே இல்லை. ஆஹா, டேஸ்ட் சும்மா அழுது. எல்லாம் உன் கைராசி. சமைச்சது உங்க அம்மா அன்பு. ஆனா ஊட்டி விடுறது நீயாச்சே, அதான் டேஸ்டா இருக்கு. போதும் போதும், சாப்பிடுங்க. எனக்கு போடுவோம், நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. உங்களுக்கு தான் கையில வெட்டுப்பட்டிருக்குதே, நீங்க எப்படி ஊட்டி விட முடியும்? அது உனக்கு ஊட்டி விடணும்னா இந்த வெட்டுக்காயம்லாம் பெருங்காயம் மாதிரி காத்துல பறந்து போயிடும். இப்ப பாரு. பாத்தியா, காயம் காணாம போயிடுச்சு. எப்படிங்க? ஆனந்தி, எனக்கு கையில வெட்டுப்படவே இல்லை. உன் கையால சாப்பிடணும் தான் பொய் சொன்னேன். அதே எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? பின்ன இடது கையில வெங்காயத்தை வச்சுக்கிட்டு வலது கையில வெட்டினா வலது கையில எப்படி வெட்டு விழும்? நீங்க சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு பின்னாடி ஏதோ சூட்சமா இருக்குதுன்னு. ரொம்ப அப்பட்டமாவே போய் சொல்லிட்டேனோ? அப்படியே நீ காமிச்சிக்கவே இல்ல. என்னை நம்ப வைக்க இம்புட்டு தூரம் நடிக்கிறிய, உடனே கண்டுபிடிச்சிட்டா நீங்க ஏமாந்துருவியல. அதே. அதுவும் இல்லாம எனக்கும் உங்களுக்கு உரிமையா ஊட்டி விடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதே. பாரா, நான் தான் கேடின்னு பார்த்தா நீ என்ன விட பெரிய கேடியா இருக்க. அதெல்லாம் சரிதேன், போதும். நான் உங்களுக்கு ஊட்டி விட்டேன்ல, நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. கொண்டா. குடுகுடுப்பக்காரன் இந்த விஷயத்த சொல்லிட்டு போனதுல இருந்தே வீட்டுல நிம்மதி இல்லாம போயிருச்சுங்க ஐயா. பத்தாத்துக்கு அவர் சொன்ன மாதிரியே ஊருக்காரன் ஒருத்தனை பாம்பு கடிச்சு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் கிடந்து படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. அதனாலதான் உங்களை காலையிலேயே வர சொன்னோம். எங்களுக்கு பிறந்தது தவிர என் பிள்ளைக எந்த பாவமும் பண்ணதில்லை. எப்பா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இருமா, அவர் மனசுல பட்டதை சொல்லட்டும். ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுருச்சுங்க. கல்யாணங்கிறது ஆண்டவன் அருள் இருந்தா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க இப்ப இருக்கிற நிலைமையில 42 நாளைக்குள்ள கல்யாணங்கிறது நடக்கிற விஷயமா தெரியல. அப்படி நடக்கலைன்னா
பெரிய அவமானம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குங்க. நீங்க தாயா ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லணும். கோகிலாவோட ஜாதகத்தை கணிச்சதுல வரன் கூடி வரதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்கு. இப்போ நீங்க மாப்பிள்ளை தேடினா கண்டிப்பா ஒரு மண்டலத்துக்குள்ள கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா அனுகிரகமும் இருக்கு. நெசமாதான் சொல்றீங்களா ஐயா? நெசமாதாமா சொல்றேன். வில்லுகா புளி கருப்பா. ஆனா அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்ன மாதிரி ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. என்னதுங்கய்யா? கூட பிறந்தவங்களால கோகிலா கல்யாணத்துல பெரிய அவமானம் நடந்திருக்கு. இப்பவும் நடக்கும்னு இருக்கு. நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள கல்யாணம் நடக்கலைன்னா திரும்பவும் கல்யாணம் கூடி வரும்னு சொல்ல முடியாது. கடவுளா பார்த்து ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணா மட்டும்தான். அவன் ஒருத்தனை பிள்ளையா பெத்துட்டு இன்னும் நான் என்னெல்லாம் அசிங்கப்பட போறனோ தெரியலையே ஆண்டவா. பேச்சி, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாரு. ஏயா, இதுக்கு வேற எதுவும் பரிகாரம் இல்லையா? இருக்கு. சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவுல திருவிடந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நித்திய கல்யாண பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்கு. அங்க போய் மாங்கல்ய தடை நீங்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வர்ற பிரச்சனையோட வீரியம் கொஞ்சம் குறையும். நீங்க அங்க போய் பாருங்க. சரிங்கய்யா. நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த நம்ம நம்பிக்கையை மீறி நடத்தி காட்டுறது அந்த பகவான் தான். நம்பிக்கையோட இருங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்ப நான் வரேங்க. கொஞ்சம் இருங்கய்யா. சரி. கோயிலா, அதை எடுத்துவாமா. கோகிலா போய் எடுத்து. ஒன்றும் கவலைப்படாதீங்க. பரிகாரத்தை மட்டும் நீங்க நல்லபடியா முடிங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க. வாங்கய்யா. வரேன் வரேன் வாங்க. வரேன். இங்க பாருங்க, நான் கல்யாணம் ஆகாம இந்த வீட்டோட இருக்கணுங்கிறது விதினா அப்படியே இருந்துட்டு போகட்டும். இந்த 48 நாளுக்குள்ள கல்யாணம் கட்டுறேன், மாப்பிள்ளை பாக்குறேன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நீங்க மறுபடியும் கடனாளியாகி அவமானப்படுறத பார்க்கவும் நான் மறுபடியும் அசிங்கப்படவும் தயாரா இல்ல.